இருக்குங்க. அதே போல முன்ன பின்ன வரக்கூடியது இது எல்லாமே வந்து நாம் இப்ப வருகிற நாட்கள்ல சரி செய்வோம். அ உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்கள் கடைசியாக சந்தேகங்கள் கேட்கலாம். இடையூறுகள், தடங்கல்கள் இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க அத வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி சொல்லுங்க. அத உடனே சரி பண்ணிக்கிடுவோம். அ வார்த்தை தெளிவா இல்ல, அல்லது வேகமா போறீங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்க. இன்றைக்கு பெரும்பாலும் நான் ஓரல் அதாவது பேச்சுல பேச தான் போறேன். உங்களுக்கு நெறைய படங்கள்லாம் இன்றைக்கு எடுத்து வச்சு காட்ட முடியல. நான் வருகின்ற வகுப்புகள்ல அது நான் வந்து அத கூடுதலாக உங்களுக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. அ ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இது முடிஞ்ச உடனே உங்களுடைய ஃபீட்பேக்க வந்து நீங்க என்ன செய்யலாம், நீங்க நம்ம WhatsApp இதுலயே அனுப்பலாம். எனக்கும் அனுப்பலாம். நீங்க அத அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் அது பிரயோஜனமா இருக்கும்னு நெனைக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அ அதாவது தானியேல் புத்தகம். தானியேல் புத்தகம் பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனங்கள், இலக்கியங்கள்ல ஒரு மகுடமாக கருதப்படுகிறது. அ அது வந்து பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசன இலக்கியங்கள்ல இதுதான் மகுடம். ஏன் ஏன் அப்படின்னு சொன்னா, இது வந்து உலக வரலாற்றையும், தேவனுடைய இறை ஆண்மையையும் இணைக்கிற ஒரு பாலமாக இருக்கிறது. இந்த இடத்துல நான் தேவனுடைய இறையாண்மை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். இந்த இறையாண்மை அப்படின்றதுனா என்ன அப்படின்றத நானு அ மற்ற காரியங்கள சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த இறையாண்மையை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இந்த உலக வரலாற்றையும், தேவனுடைய இறை ஆளுமை தன்மையும், தேவன் இறை ஆளுகின்ற தன்மை, தேவன் தான் யார் அப்படின்றத காட்டுகிறது தான் இறையாண்மை. அது கொஞ்சம் நான் விரிவாக சொல்றேன் உங்களுக்கு. இதை இணைக்கிற ஒரு பாலம் தான் இந்த தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம். இப்போ இந்த புத்தகத்தை வந்து இதனுடைய உள்ளடக்கத்தை வச்சு 2 பிரிவுகளாக பிரிக்கிறோம். ஒன்று வரலாற்று பகுதி, 2வது தீர்க்க தரிசன பகுதி. வரலாற்று பகுதி அப்படின்னு சொன்னா 1வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் முடிய வரலாற்று பகுதின்னு சொல்லுவோம். தானியேலும் அவருடைய நண்பர்களும் வாழ்ந்த ஒரு விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது, பாபிலோனிய சிறையிருப்பினுடைய அனுபவங்கள், இதையெல்லாம் வரலாறாக கொடுக்கப்படுவதுதான் முதல் பகுதி 1லிருந்து 6 அதிகாரங்கள். 2வது பகுதி 7லிருந்து 12 அதிகாரங்கள் தீர்க்க தரிசன பகுதின்னு சொல்லி பிரிக்கிறோம். அதாவது உலக பேரரசுகளின் எழுச்சி, அப்புறம் கடைசி காலத்தை குறித்த நிகழ்வுகள் குறித்த தரிசனங்கள், இது 2யும் தான் இந்த தானியேல் புத்தகத்துல அதிகமாக நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, யூத மக்களுடைய சிறையிருப்பு சூழலை மையமாக வைத்து தேவன் மனித வரலாற்றை எவ்விதம் ஆளுகிறார் என்பதையும், இறுதி காலத்தை பற்றிய தேவனுடைய திட்டத்தையும் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. நான் திரும்ப சொல்றேன். யூத மக்களுடைய சிறையிருப்பு சூழலை மையமாக வைத்துக் கொண்டு, சிறைப்பிடித்துக் கொண்டு செல்லப்பட்டார்கள் இல்லையா, அதை மையமா வைத்து தேவன் கர்த்தர் மனித வரலாற்றை எவ்விதமாக ஆளுகை செய்கிறார் என்பதையும், இறுதி காலத்துல தேவனுடைய திட்டம், இறுதி காலத்தை குறித்த தேவனுடைய திட்டம் எப்படி வெளிப்படுகிறது என்பதையும், வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இதனுடைய ஆசிரியர் நம்மளுக்கு தெரியும், தானியேல் தான். ஏன்னா ஏன் தானியேல், உறுதியாக தானியேல் தான். இந்த தானியேலா அப்படின்றதுலயும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அதாவது பாரம்பரிய யூத மற்றும் கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் தீர்க்கதரிசி தானியேல். இவர் வெறும் எழுத்தாளர் மட்டுமல்ல, ஏதோ புத்தக எழுத்தாளர் மட்டுமல்ல, ஒரு புத்தகத்தை எழுதிட்டாரு அப்படின்ல, நடந்த நிகழ்வுகளுக்கு அவர் தான் நேரடி சாட்சி. இந்த சிறையிருப்பு, அந்த வரலாறு, இதுக்கெல்லாம் தானியேல் தான் நேரடி சாட்சி. ஐ விட்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தேவனால அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். அப்புறம் தானியேலை பத்தி சொல்லணும்னு சொன்னா, அரச பரம்பரையை சேர்ந்தவர் என்று கருதப்படுகிறார். தானியேல் யூதாவின் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் என்று நாம் பார்க்க முடிகிறது.
தானியேல் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் முடிய நம்ம வாசித்தோம் சொன்னா அவர் யூத அரச குடும்பத்தை சேர்ந்தவர் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல நல்ல அறிவு, சிறந்த ஞானம், இந்த ஞானத்துல வளர்ந்தவர், இதையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த வசனங்கள் நம்ம பின்னால வந்து நம்ம அதிகாரம் வாரியாக வசனங்கள் வாரியாக நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். எப்படி வெளிப்படுத்துற விசேஷத்தை ஒவ்வொரு வசனமா நம்ம பார்த்து கொண்டு வந்தோமோ அதுபோல இந்த தானியேல் புத்தகத்திலே வசன முறைப்படி அதிகார முறைப்படி நம்ம பார்க்கத்தான் போகிறோம். இப்ப நான் ஒரு ஓவரால் ஒரு அறிமுக பகுதி தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்ப நம்ம தானியேல் புத்தகத்துக்குள்ள நம்ம போகல. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் 1வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு அந்த 1வது அதிகாரமே ஒரு பெரிய காரியத்தை சொல்லும். அதே போல கிமு 605 இருந்து இன்னொரு காரியம், இந்த வருஷங்களை வந்து நீங்க குறிச்சு வச்சுக்கணும். பக்கத்துல நோட் இருந்துச்சுன்னா ஒரு வருஷங்களை குறிச்சு வச்சுங்க. ஏன்னா வருஷங்கள்லாம் இந்த தானியேல் புத்தகத்துலதான் மிக அழகாக வரலாறு மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஆண்டுல எது நடந்துச்சு, யார் அரசாண்டா, எந்த ராஜா, என்ன நடந்துச்சு, இந்த வரலாற்று குறிப்புகள் எல்லாம் தானியேல் புத்தகத்துல அருமையா இருக்கு. நம்ம படிக்க படிக்க ரொம்ப ஆர்வமா இருக்குது. எப்படிலாம் இதை முதல்ல விட்டோம். ஆக்சுவலா நம்ம சொல்லணும்னு சொன்னா தானியேல் முடிச்சுட்டு வெளிப்படுத்துற விசேஷத்துக்கு நம்ம போயிருக்கணும். இல்லையா? நம்ம வெளிப்படுத்துற விசேஷத்தை முடிச்சுட்டு தானியேலுக்கு வர்றது நம்மளுக்கு கொஞ்சம் புரிதலுக்கு ஏற்றதாக இருக்கிறது. இப்போ கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 605 பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள்ல இந்த தானியேலும் ஒருத்தர். நெபுகாத்நேச்சார், பெல்சாத்சார், தரியு, கோரேசு என்று 4 ராஜாக்களுடைய ஆட்சி காலங்கள்ல நீண்ட காலம் அரச அதிகாரியாக பணியாற்றியவர் என்ற பெருமைக்குரியவர் இந்த தானியேல். 4 ராஜாக்களை கண்டவர். 4 ராஜாக்களும் தானியேல அரச சபையில அவருக்குரிய அதிகாரத்தோடு அவருக்குரிய மரியாதையோடு கனத்தோடு வைத்திருந்தாங்கன்னு சொன்னா தானியேல் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பான்னு பாருங்க. எந்த ராஜா வந்தவொடனே நீ வேணா, எனக்கு வேற ஆளு தான் வேணும்னு சொல்லி அந்த தானியேலை மட்டும் மாத்தல, மத்த எல்லாம் மாத்தினாங்க, தானியேலை மாத்தல. சரிங்களா? அதே போல இன்னொரு காரியம், ரொம்ப முக்கியமான காரியம், தானியேல் இடத்துல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அந்நிய தேசத்திலும் அரச அதிகாரத்தினுடைய உச்சத்திலும் இருந்திருந்தாலும் கரைபடாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் நம்ம தானியேல். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எசேக்கியேல் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எசேக்கியேல் சாப்டர் 14 சாப்டர் verse 14லயும் சாப்டர் 28 verse 3 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி நோவா, யோபு இவர்களுக்கு நிகரான நீதிமானாக இவரை குறிப்பிடுகின்றார். நோவா, யோபு, நீதிமான், தானியேல் என்ற பெயரை தானியேலையும் அங்க சேர்த்து சொல்லுவார். இன்னொரு காரியம், தானியேலும் இந்த எசேக்கியேலும் சம காலத்தவங்க, ஒரு வயசுக்காரங்க, சம காலத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த ஒரு காரியத்தை நம்ம தானியேல்ல பார்க்கிறோம். அதே போல 4வது காரியம், இந்த தானியேல் ஒரு அரசியல் மேதைன்னு சொல்லலாம். நல்ல ஒரு அரசியல் தெரிந்தவர், திறமையான நிர்வாகின்னு சொல்லலாம். தேவனால அருளப்பட்ட ஒரு ஞானி மற்றும் வருங்காலத்தை முன்கூட்டியே உரைக்கிற ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ தானியேல் வந்து சாதாரணமான ஆளும் இல்லை. தானியேல் எழுதியிருக்கிற புத்தகமும் சாதாரண ஒரு புத்தகம் இல்லை. அது இன்றளவும் இன்றைக்கு அது ஒரு வரலாற்று பெட்டகமாக இருக்கிறது. அப்படிதான் அந்த தானியேல் புத்தகத்தை வைத்துக்கொண்டுதான் எல்லாம் அந்த ஆய்வுகள் நமக்கு எல்லாம் பெறப்பட்டிருக்கின்றன. கடைசி காலத்தினுடைய வெளிப்பாடு வரைக்கும் தானியேல கொடுக்கப்பட்டு, தானியேல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எபிரேயத்துல சொல்லும் போது டேனியேல் அப்படின்னு ஒரு 2 ஒய் போட்டு சொல்லிக்கிடுவாங்க. இந்த 2 சொற்களின் இணைப்பு தான் தானியேல். எனக்கு இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்லைடு போட்டோ அல்லது இப்போ கார்டு போட்டோ காட்டுறதுக்கு அந்த வசதியெல்லாம் நான் இன்னும் பழகலை, கொஞ்சம் நாள் ஆகிப்போச்சு. அதனால நான் கொஞ்சம் பழகிட்டு அடுத்த வகுப்புல உங்களுக்கு எல்லா படங்கள் முதற்கொண்டு, ராஜாக்கள் படங்கள் முதற்கொண்டு, வரைபடங்கள் முதற்கொண்டு எல்லாம் உங்களுக்கு
உங்களுக்கு நான் கார்டு போட்டு ஸ்லைடு போட்டு நான் காட்டுறேன். ரொம்ப அருமையா இருக்கும், நீங்க பார்க்கலாம். இப்போ தானியேல் அப்படின்னு சொல்லும்போது டான், DAN, டான் அப்படின்னா நியாயம் தீர்ப்பு. டான்னா நியாய தீர்ப்பு. ஏல் அப்படின்னா தேவன். அதாவது தேவன் என்னுடைய நியாயாதிபதி. காட் இஸ் மை ஜட்ஜ். தேவன் என்னுடைய நியாயாதிபதி. இதுதான் டேனியல் அப்படின்ற பேருக்குரிய அர்த்தம். இந்த பேருக்குரிய அர்த்தமே இந்த புஸ்தகம் எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதையே நம்ம புரிந்து கொள்ள முடியுது. பேர் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் புத்தகத்துக்குள்ள இருக்கிற செய்தியும் இருக்கிறது. தேவனே நம் நியாயாதிபதியாக இருக்கிறார் அப்படின்ற கருத்தை தான் தானியேல் புத்தகம் முழுவதும் நம்ம பார்க்க முடிகிறது. உலகத்துல இருக்கிற ராஜாக்கள், உலகத்துல இருக்கிற அரசர்கள், அவங்க எல்லாம் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறவங்க, ஒரு நியாயாதிபதியாக இருந்தாலும் கடைசி தீர்ப்பு இறுதியில தீர்ப்பு கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தானியேலுடைய மைய ஒரு கருத்தாகவும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆக தானியேல் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஒரு தானியேலை மிகச்சிறந்த ஆசிரியர், எழுத்தாளர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு 3 காரியங்கள் நான் சொல்றேன். ஒண்ணு, நேரடியாக அவருக்கு அனுபவத்தை எழுதியிருக்கிறார். அவர் கண்ட அனுபவம், நேரடி அனுபவத்தை அவர் குறிப்பிடுகிறார். புஸ்தகத்துல விவரிக்கப்பட்டுள்ள அரண்மனை காரியங்கள், அரண்மனையில் நடந்த சதி திட்டங்கள், தரிசனங்கள், கனவுகள், அரசு மாற்றங்கள், இது எல்லாத்தையுமே அருகில இருந்து, பக்கத்துல இருந்து நேரடியாக பார்த்ததை எழுதியிருக்கிறார். அதனால மிக நேரடி அனுபவம் பெற்ற ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்றோம். அதே போல இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தானியேலை தீர்க்கதரிசி என்று அழைத்து அவருடைய புத்தகத்தினுடைய அதிகாரத்தன்மையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 24வது அதிகாரத்துல 15வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தீர்க்கதரிசி தானியேல் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். அப்ப நம்ம ஆண்டவரே, நம்ம இயேசு கிறிஸ்துவே ஒரு அங்கீகாரத்தை தானியேலுக்கு கொடுத்திருக்காருன்னா ஒரு தெய்வீக அங்கீகாரம் பெற்ற ஒரு எழுத்தாளர், ஒரு ஆசிரியர் அப்படின்றத நம்ம என்ன செய்யுது, உறுதிப்படுத்த முடிகிறது. அதே போல 3வது ஒரு காரியம் தானியேலுடைய எழுத்துக்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னா, அதுல ஒரு உண்மை தன்மை இருக்கிறது, ஒரு நேச்சுரல் உண்மை, யதார்த்தம், அந்த வாழ்க்கை அனுபவத்தில் உள்ள யதார்த்தம், அதெல்லாம் அப்படியே எழுதுறாரு. சிறையிருப்புல இருந்தப்போ இருக்கக்கூடிய கடினமான அந்த சூழல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த அவருடைய வாழ்க்கை நமக்கு நல்ல கண்கூட தெரிகிறது. சிறையிருப்புல இருக்கும் போதும், சிலையை வணங்க சொல்லுகின்ற பொழுதும், இதெல்லாம் நடக்கின்ற காரியங்களை அப்படியே எழுதுறாரு. அது மாத்திரமல்ல, அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இந்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு வலு சேர்க்குது, ஒரு உண்மைத்தன்மை நம்மளுக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இந்த தானியேல் புத்தகத்தை எப்போ எழுதியிருப்பார், எழுதப்பட்ட காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, பெரும்பாலான அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள், பாரம்பரிய அறிஞர்கள் எந்த ஆண்டு குறிப்பிடுறாங்க அப்படின்னா கிமு 536, 536ல இருந்து 536ல இருந்து 6 வருஷம் 530. இந்த 536ல இருந்து கிமு 530க்கு இடைப்பட்ட காலத்துலதான் இந்த தானியேல் புத்தகத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று பாரம்பரியமா உள்ள அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. அதுதான் உண்மையாக, வரலாற்றுப்படி அதுதான் உண்மையாகவும் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் இருக்கிறது. இது எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க இல்லையா, அந்த சிறைப்பிடிக்கப்பட்டு போன அந்த சிறையிருப்பினுடைய இறுதி காலகட்டம். பாபிலோனுக்கு சிறையிருப்பு வந்து ஒரு முறை இல்லை, 3 முறை, சிலர் 4 முறை சொல்றாங்க, அதையும் சொல்ற பின்னால 3 முறை என்ன செய்யப்பட்டிருக்கு, சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. இந்த சிறையிருப்பினுடைய இறுதி காலகட்டத்துலதான் இந்த நூலை வந்து தானியேல் எழுதியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும்போது நான் காரியங்களை சொல்றேன். இந்த சிறையிருப்பின் வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, வேதாகம ஆதாரத்தோடு நம்ம பார்க்க முடியும் சிறையிருப்பை. பாபிலோனுக்கு 70 வருடங்கள் சிறைப்பட்டு போனாங்க இல்லையா யூதர்கள்,
அந்த சிறையிருப்பின் வரலாறை நாம் தெளிவாக என்ன செய்ய முடியும்? வேதாகம ஆதாரத்தோடு பார்க்க முடியும். அந்த ஆதாரங்களை எல்லாம் நான் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நீங்க குறித்து கொள்ளுங்க. திரும்பவும் சொல்றேன், இது ஒரு நல்ல ஒரு வரலாற்று நூல். நீங்க நல்ல ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு நீங்க இந்த வருஷங்களை குறிங்க. இது அடுத்து எப்படி வீடியோவா வருமா என்ன ஏதுன்றதெல்லாம் சொல்ல முடியாது. இது எப்படி இந்த ஃபர்ஸ்ட் இது பார்த்துட்டு தான் எப்படி எடுக்கணும், என்ன செய்யணும், இன்னும் இதை தெளிவாக வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியும். அதனால இப்ப நீங்க நோட்டு போட்டு குறிச்சு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும், பாபிலோன் சிறையிருப்பு என்பது பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டு அங்கே சிறையிருப்பில் இருந்த ஆண்டுகள் ஏறக்குறைய சுமார் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்திருக்கிறார்கள். குறைஞ்சபட்சம் 70, அதுக்கு மேலேயும் கொஞ்சம் போயிருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ 70 ஆண்டுகள் அந்த சிறையிருப்பு நடந்திருக்கிறது. 3 கட்டங்களாக இது என்ன செய்யப்பட்டிருக்கு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 கட்டங்களாக நடந்திருக்கிறது. இந்த 3 கட்டங்களாக நடந்த இது ஒரு வரலாற்று காரியமாக நாம் பார்க்கிறோம். இது தீர்க்க தரிசனங்களின் நிறைவேற்றமாகவும் அமைந்திருக்கிறது. தீர்க்க தரிசனம் இதுல நிறைவேறி இருக்கிறது. நான் வரிசையா சொல்றேன். எப்போ எந்த சிறையிருப்பு எந்த ஆண்டு நடந்ததுன்னு சொல்றேன். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிமு 605ஆம் ஆண்டு முதல் சிறையிருப்பு நடந்திருக்கிறது. 605ல முதலாவதாக சிறைப்பிடிக்கப்பட்டு சென்றிருக்கிறார்கள். பாபிலோன் தேசத்தை ஆண்ட நேபுகாத் நேச்சர் எருசலேமை முதல்ல முற்றுகை போடுறார். அந்த முற்றுகையில தானியேலும் மற்றும் பல யூத அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். வேதாகம ஆதாரம் என்னன்னு சொல்றேன். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். கொஞ்சம் எடுத்தவங்க கூட மியூட்டை ஆன் பண்ணிட்டு அந்த வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். எடுத்திருக்கீங்களா புஸ்தகம்? வாசிங்க கொஞ்சம் சத்தமா. மைக் எடுக்கலையா? வேற யார்த்தையும் பைபிள் இருக்கலையா? ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஓரல். எந்த வசனத்துல இருந்து பாஸ்டர்? 2 ராஜாக்கள் 24:1. அவன் நாட்டிலே பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் வந்தான். யோயாகிம் 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரனின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அழிக்கும்படி வரவிட்டார். மனாசே தன் எல்லாம். தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1. தானியேல் 1:1. யூதாவின் ராஜாவாகிய யோயாகிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அதே போல 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனம். மைக் ஆன் பண்ணி பேசுங்க. அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கலச் சங்கிலியால் அவனை கட்டினான். கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளிலும் சிலவற்றை நெபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவைகளை பாபிலோனில் உள்ள தன்னுடைய கோவிலிலே வைத்தான். நெபுகாத் நேச்சார் இந்த ராஜ குடும்பத்து இளைஞர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனா அப்படின்ற செய்தியை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இது ஒரு சுருக்கம் தான். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் விரிவாக சொல்லுவேன். இப்போ முதல்ல ஒரு அவுட்லைன் உங்களுக்கு வாங்கிக்கோங்க. தானியேல் சிறைப்பிடிக்கப்பட்ட போது
அவருக்கு வயது ஒரு 13ல இருந்து 15 வரைக்கும் இருக்கலாம். சிலர் 18 கூட சொல்றாங்க. ஆனா 13ல இருந்து 15 வயது இருக்கலாம் என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. இதுல முக்கியமா இந்த சிறையிருப்பு, இந்த முதல் சிறை பிடித்து கொண்டு போனான் இல்லையா, இந்த முதல் சிறை பிடிப்புல எல்லாம் எருசலேம் தேவாலயம்லாம் அழிக்கப்படல. ஆட்களை சிறை பிடித்துட்டு போயிருக்கான். யாருன்னு சொன்னா அவங்க பெயர்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. பிரதான ஆசாரியன் செராயா, இரண்டாவது பிரதான ஆசாரியனாக இருந்த செப்பனியா, பிரதான மந்திரி மற்றும் ராஜசபை மந்திரிகள் 7 பேர், அப்புறம் ராஜாவுடைய சம்பிரதி, அதாவது டிரான்ஸ்லேட்டர் சம்பிரதி ஒருத்தர், தேசத்தில் உள்ள ஜனங்கள் 60 பேர். இவங்கெல்லாம் முதல் சிறை. இவங்களோட தானியலும் மற்ற அந்த வாலிபர்களும் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது முதல் சிறையில். இரண்டாவது சிறையிருப்பு எது அப்படின்னு கேட்டா, கிமு 597ல நடந்த சிறையிருப்பு தான் இரண்டாவது சிறையிருப்பு. கிமு 597ல, ஏறக்குறைய எத்தனை வருஷம் கழிச்சு? 8 வருஷம் கழிச்சு நினைக்கிறேன். ஆமா, 605ல இருந்து 597 கழிச்சிருங்க, 8 வருஷம். சரியா? இந்த இரண்டாவது சிறையிருப்பு நடக்கிறது. யூதா ராஜாவாகிய யெகோயாக்கீம் மற்றும் தேசத்தின் கைவினைஞர்கள், போர் வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டனர். இந்த இதுல ராஜாவை சிறைப்பிடிச்சிட்டார். இதுக்கு வேத ஆதாரம் 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 10ல இருந்து 16 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 10ல இருந்து 16 முடிய. இப்ப இவ்வளவு நேரம் வாசிக்க வேணாம், சின்ன சின்ன வசனங்களை மட்டும் வாசிக்கிடுவோம். பெருசா இருக்கிறத நம்ம முழுசா வேணும். ஏன்னா இப்ப ஒரு அவுட்லைன் தானே கொடுத்துட்டு இருக்கிறேன். அடுத்து கிமு 586, கிமு 586ல 3வது சிறைப்பிடிப்பு நடக்கிறது. அந்த 586ல எருசலேம் தேவாலயம் தீக்கிரை ஆக்கப்படுகிறது. கிமு 586 எருசலேமினுடைய அழிவு. அது பாபிலோனியர்கள் என்ன செய்யறாங்க? எருசலேம் நகரத்தையும் சாலமோனின் தேவாலயத்தையும் தீக்கிரையாக்கி தகர்த்து போடுகிறார்கள். ராஜாவாகிய சிதேக்கியாவை சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறாங்க. யூத சாம்ராஜ்யம் முடிவுக்கு வருகிறது. நல்ல ஆன்மீகமா இருந்த நல்ல ஒரு ராஜ்யமானது இந்த 586ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கு அடுத்த ராஜ்யம் பாபிலோன் தேச ராஜ்யம் தான் என்ன செய்யுது? மேதியா பெர்ஷியா ராஜ்யம் சொல்லி வரப்போகுது. சரியா? அதுக்கு அடுத்து என்னென்ன ராஜ்யங்கள் அடுத்தடுத்து வருது அப்படின்றதை நம்ம பார்ப்போம். இந்த செய்தியை நம்ம 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனங்களிலேயும், எரேமியா 39ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலையும், 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 17ல இருந்து 20 வசனம் முடிய நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, இந்த சாலமோனின் தேவாலயம் தகர்க்கப்பட்டதையும், எருசலேம் நகரம் அழிவுக்குள்ளானதையும், சிதேக்கியா ராஜா சிறைப்பிடிக்கப்பட்டதையும், யூத ராஜ்யம் முடிவுக்கு வந்ததையும் நாம் வாசிக்க முடிகிறது. அதே போல 586க்கு அப்புறம் 582ல இருந்து 579 முடிய ஒரு சிறையிருப்பு நடந்திருக்கிறது. அதாவது சிறையிருப்புன்னு இல்ல, ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன செய்யப்பட்டிருக்காங்க? திரும்பவும் எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறார்கள். அதை சிலர் சிறைப்பிடிப்பா எடுத்துக்கொள்றாங்க, சிலர் அதை சிறைப்பிடிப்புல சேர்க்கிறதுல 3 கட்டங்கள் சொல்லிடுறாங்க. இதை சேர்த்து 4வது கட்டமாக சிலர் சொல்லுகிறார்கள். ஆக 605ல 1, 597ல ஒரு 2வது, 586ல 3வது, 4வதுன்னு சொன்னா 582ல இருந்து 579க்குள்ள சிலர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டு இருக்கிறார்கள். இப்போ இப்படியே போயிட்டு இருக்கிற வரலாறு இது ஏதோ சும்மா சொல்லி வைப்போம், சும்மா ஒரு இதுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை.
இது எல்லாமே வந்து எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரலாறு. இதுல வந்து உண்மையான வரலாறு. இந்த வரலாறை யாரும் மாற்ற முடியாது, ஆண்டுகளையும் மாற்ற முடியாது. இப்போ கிமு 538க்கு வரும். கிமு 538ல 70 வருடங்கள் முடிகிறது. யூதர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, பாபிலோன் வீழ்ச்சி அடைகிறது. பாபிலோன் சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைகிறது. பாரசீக மன்னராக, பெர்ஷிய மன்னராக கோரேசு எழும்புகிறார். கோரேசுவினுடைய உத்தரவின்படி யூதர்கள் தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். நம்ம ஏசாயால வாசிக்கிறோம் இல்லையா, நான் அவனை எழுப்பி, ஏசாயா 44 வாசிங்க. ஏசாயா 44 இந்த கடைசி வசனம், 43 கடைசியா 44 கடைசியா? கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், வாசிங்க சிஸ்டர். அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கோரேசை குறித்து சொன்ன அந்த காரியங்கள் நிறைவேறுவதாக இருந்தது. அதே போல எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் 70 ஆண்டுகள் என்பதும் நிறைவேறுகிறது அந்த ஆண்டுல. இந்த இடைப்பட்ட இந்த ஆண்டுகள்ல, இந்த 70 ஆண்டுகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த 70 ஆண்டுகள்ல இந்தியாவுல பௌத்த மதம் மேலோங்கி வளருது. சைனால கன்பூசியஸ் என்ற தத்துவவாதி எழும்புகிறார். கன்பூசியஸ் நீங்க வரலாறுல படிச்சிருப்பீங்க. கன்பூசியஸ் அவர் எழும்புகிறார். இப்படி உலகம் எங்கும் ஒரு பரந்த ஒரு ஆன்மீகவாதிகள் எழும்புகிறார்கள். அதே போல இந்த 70 ஆண்டுகளிலே அந்த பாபிலோன் தேசத்திலும் யூதர்கள் மத்தியில ஒரு ஆன்மீக எழுச்சி ஏற்படுகிறது. தேவாலயம் அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் போய் பாபிலோனில என்ன செய்கிறாங்க, சினகாக் ஜெப ஆலயங்களை எழுப்புகிறார்கள். ஜெப ஆலயங்களை எழுப்பி ஜெப ஆலயத்துல தேவனை பற்றி அறிந்து கொள்ளவும் வேதங்களை வாசிக்கவும் அவர்கள் அங்கே வாழ்கிறார்கள். ஆக ஒரு ஆன்மீக எழுப்புக்கு ஒரு 70 ஆண்டுகள் அந்த இடைப்பட்ட காலமாகவும் நாம் இதை பார்க்கிறோம். எஸ்ராவுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், எஸ்ரா 1:1 4 வசனங்கள், 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 22 23 வசனங்கள், எரேமியாவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 11 12 வசனங்கள். இது எல்லாம் இந்த விடுதலை, பாபிலோனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு நடந்த காரியங்கள், இவற்றை எழுதப்பட்டவைகளாக வேதாகம ஆதாரமாக நமக்கு காட்டுகின்றன. குறிச்சுக்கிட்டீங்களா? சரி, அடுத்தது எழுதப்பட்ட இடம். இந்த தானியேல் புத்தகம் எங்கிருந்து எழுதினார் தானியேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, தானியேல் இந்த பாபிலோனிய சிறையிருப்பு காலத்துல எழுதியிருக்கிறார். பாபிலோனிலோ அல்லது பெர்ஷிய பேரரசின் ஆட்சியின் கீழோ, அதுக்கடுத்த கோரேஸ் வந்தார் இல்லையா, அவருடைய ஆட்சி அப்பையோ அல்லது பாபிலோன்ல இருந்தோ இந்த நூல் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆக சிறையிருப்பு காலத்துல எழுதப்பட்ட ஒன்று, அதுல மாறுதல் இல்லை. அதே போல இந்த புஸ்தகத்தை எழுதும் போது தானியேலுக்கு வயது 80 என்று குறிப்பிடுகிறார். 80 இருக்கலாம் அல்லது 80 வயதாயிருக்கும் என்று கணக்கிட்டு சொல்றாங்க. 80 வயசுல தானியேல் இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். 84 வயசுல அவருடைய காலம் நிறைவு பெறுகிறது என்ற நூல் குறிப்பையும் நாம பார்க்க முடிகிறது. இந்த தானியேல் புஸ்தகத்தினுடைய மொழி எழுதியிருக்கலையா, மொழி நடைன்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட நடையில எழுதியிருக்கிறாரு, எந்த மொழியில எழுதியிருக்கிறாரு. இப்ப புதிய ஏற்பாடு நம்ம சொல்றோம் கிரேக்கு எழுதப்பட்டிருக்கு, எபிரேய மொழியில எழுதப்பட்டிருக்குது அப்படின்லாம் சொல்றோம். பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருக்கலாம் சொல்ற மாதிரி, தானியேல் இந்த புஸ்தகத்தை எந்த மொழியில எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா 2 மொழிகள் எழுதியிருக்கிறார். ஒண்ணு எபிரேயத்துல எழுதியிருக்கிறாரு, இன்னொன்னு
அரமாய்க் என்று சொல்லக்கூடிய அந்த பெர்ஷிய அந்த கல்தேயர் கலந்த அந்த பழைய பாஷையில அரமாய்க் அரமேயம் அந்த மொழியிலையும் எழுதியிருக்கிறார். நீங்க புத்தகத்தை இருந்தீங்கன்னா நீங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 1ஆம் அதிகாரம், தானியேலுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தினுடைய முற்பகுதி, அது 2 பகுதியா பிரிச்சுக்கணும். முற்பகுதி எபிரேயத்துல எழுதப்பட்டிருக்கும். 2ஆம் அதிகாரம் அந்த 4வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து 7ஆம் அதிகாரம் 28வது வசனம் உடைய அரமாய்க் மொழியில எழுதப்பட்டிருக்கும். 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து கடைசி அதிகாரம் 12வது அதிகாரம் 13வது வசனம் உடைய எபிரேயத்து மொழியில எழுதப்பட்டிருக்கும். ஆக 2 மொழிகளை கலந்து எழுதியிருக்கிறார். ஏன் 2 மொழியை கலந்து எழுதணும்? அதனுடைய தேவை என்ன? எதற்காக இப்படி ஒரேதான் எபிரேயத்திலே எழுதியிருக்கலாம்ல, அல்லது அரமாய்க்கிலே எழுதியிருக்கலாம்ல? இந்த கேள்வியும் இந்த சந்தேகமும் என்ன செய்யலாம், நமக்கு வரலாம். நான் அதுக்கு காரணம் என்ன சொல்லப்படுகிறது, அல்லது நாம் என்ன காரணம் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, எபிரேயருக்கு எழுதப்பட்ட பகுதியானது இஸ்ரவேல் மக்களுக்கான அறிமுக பகுதி. 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் உடைய இஸ்ரவேல் மக்களுக்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிமுகம். 2வது அதிகாரத்திலிருந்து 5வது வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 28வது வசனம் முடிக்க அரமாய்க்கில் எழுதப்பட்டிருக்கிறது. அது புற ஜாதிகளுக்கும் உலக அரசர்களுக்கும் அந்த செய்தியானது எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல மீண்டுமாக 8வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் உடைய எபிரேயத்தில் எழுதப்பட்டது இஸ்ரவேல் மக்களுக்கான தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக முதல்ல ஆரம்பமும் கடைசி முடிவும் இஸ்ரவேல் மக்களுக்கான செய்தியாக இருக்கிறது. இடையில வரக்கூடிய 2வது அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் உடைய புறஜாதிகளுக்கும் உலக ராஜாக்களுக்குமான செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு காரியத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அதாவது பாருங்க, இந்த எபிரேயத்துல ஏன் எழுதுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னா, யூத மக்கள் தேவனுடைய உடன்படிக்கை ஜனங்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற செய்தியை கொடுப்பதற்காக அதை எபிரேயத்துல எழுதுறாரு. யூத மக்களுக்கும் தேவனுடைய உடன்படிக்கை செய்யப்பட்டுள்ள ஜனங்களுக்கும் இந்த சேர வேண்டிய செய்தி போய் சேரணும் அப்படின்றத உணர்த்துவதற்காக அவர் எபிரேய மொழியில எழுதுகிறார். அதே நேரத்துல இந்த அரமாய்க் என்று சொல்லக்கூடிய மொழியானது ஒரு சர்வதேச மொழியாக, அரசியல் மொழியாக இருந்த காரணத்தினால அந்த என்ன செய்யற, புறஜாதிகளுக்கு புரிய வேண்டும், உலகத்தினுடைய ராஜாக்களுக்கு போய் சேரணும். அது என்ன சேரணும்னா தேவனுடைய ஆளுகையை பற்றி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பகுதிகளை எல்லாம், ராஜாக்களுக்கும் புறஜாதிக்கும் சொல்லக்கூடிய பகுதிகள் எல்லாம் அரமாய்க் மொழியில எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு தெளிவா பிளான் பண்ணி, எவ்வளவு நல்ல. இதனாலதான் நம்ம தானியேல் ஒரு சிறந்த புஸ்தகம்னு சொல்றோம். இந்த அதனால இன்னும் நிறைய காரியங்கள் உள்ள போய் பார்க்க போறேன். நான் உங்களுக்கு ஒரு ஆர்வத்திற்கு இதுக்காக நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். ஏன்னா நீங்க தொடர்ந்து அதை இதுல கலந்து கொண்டு தொடர்ந்து பாருங்க. நல்ல ஒரு ஆண்டவர் நல்ல காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறாரு. விட்டு ஏதோ ஒரு அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா தான் அந்த கண்டினியூட்டி கிடைக்கும். இன்னும் நிறைய இருக்கு சொல்றேன். இந்த தானியேல் புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 1, தேவன் உலக வரலாற்றினுடைய மேலான அரசர். இந்த உலக வரலாற்றிலேயே ஆண்டவர் தான், கர்த்தர் தான், யெகோவா தேவன் தான் முதல் அரசர், மேலான அரசர், ராஜாதி ராஜா என்பதை நிரூபிப்பதற்காக அல்லது நிறுவுவதற்காக எழுதப்பட்டது தானியேல் புத்தகம். 2வது காரியமா நம்ம என்ன பார்க்கணும்னா, இக்கட்டான இந்த சிறையிருப்பு காலத்துல நாம் எப்படி வாழ வேண்டும், இக்கட்டான நேரத்துல சிறையிருப்பு காலத்துல
நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நம்மை ஊக்கப்படுத்தும் விதமாக விசுவாசத்துடன் நாம் வாழ வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி சொல்லுகின்ற ஒரு நூலாக இது இருக்கிறது. சிறையிருப்பு காலத்திலும் விசுவாசத்துல இருந்தாரு அப்படின்னு சொல்றதுனால அந்த விசுவாசம் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. மூன்றாவது காரியம் நம்ம என்ன சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, எதிர்காலத்துல உலக பேரரசுகள் எப்படி எது வீழ்ச்சி அடையும், எந்தெந்த ராஜாக்கள் எழும்புவார்கள், என்ன வரலாறு என்பதை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய ஒரு தரிசன நூலாக இது எழுதப்பட்டிருக்கிறது. நான்காவது காரியம், மேசியாவுடைய வருகை, அவருடைய இரண்டாவது வருகை. நாம சொல்றோம் இல்லையா, பகிரங்க வருகை. இந்த மேசியாவுடைய வருகையை குறித்து ஒரு முன்னறிவிக்கிற ஒரு தீர்க்க தரிசன நூலாக இந்த தானியேல் புத்தகமானது எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் கடைசி காலம். பாருங்க, கடைசி காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை, நம்ம கடைசி காலத்திற்கு நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு தானியேல் கொடுக்கிறார். மற்ற புத்தகங்களும் அந்தந்த காலகட்டத்தோட அப்படியே முடிஞ்சிட்டே போயிடும். தானியேல் புத்தகம் அப்படி அல்ல. உலக வரலாற்றிலேயே கடைசி காலம் வரைக்கும் நடக்கக்கூடியதை நமக்கு தெளிவும் உறுதியும் படுத்துகின்ற ஒரு புத்தகமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமென். இப்போ தானியேல் புத்தகத்துல தேவனை மையமாக வைத்து செயல்படுகின்ற ஒரு காரியம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது விசேஷமா நான் என்ன வார்த்தையை பயன்படுத்துறேன்னு சொன்னா, தேவனுடைய இறையாண்மை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன். நீங்க நிறைய இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்தியா நாட்டுக்கு ஒரு இறையாண்மை இருக்கும், தேசத்துக்கு ஒரு இறையாண்மை இருக்கும், மதத்துக்கு ஒரு இறையாண்மை இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு இறையாண்மை இருக்கும், ஆளுமை தன்மை. அதே போல தேவனுடைய ஆளுமை தன்மை, தேவனுடைய அதிகாரத்துவம், தேவனுடைய இறையாண்மை என்ன அப்படின்னா உலக ராஜாக்களும் பேரரசுகளும் மாறும். வரலாற்றை ஆளுகிற மகா உன்னதமான தேவன் இயேசு ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் மட்டுமே. அவர்தான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இயேசு என்பதை அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அந்த கடைசி ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, கர்த்தாதி கர்த்தான்னு சொல்லக்கூடிய எல்லா ராஜாக்களுக்கு மேலான தேவன் கிறிஸ்து மேசியா என்பதை இந்த தானியேல் புத்தகத்துல மைய கருப்பொருளாக வைத்திருக்கிறார். இன்னொரு காரியம் என்ன வைத்திருக்காரு சொன்னா, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. முக்கிய மைய பாயிண்டா இருக்கு. இக்கட்டான சூழ்நிலையில கூட, இந்த உலக கலாச்சாரம் எல்லாம் மாறி இருந்தாலும் கூட, தேசமே அடிபணிந்திருந்தா கூட, இந்த உலகத்திற்கும் இந்த உலக கலாச்சாரத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் அடிபணியாமல் தேவனுக்காக உண்மையாக வாழ வேண்டும் என்பதை, பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதை தானியேல் புத்தகத்துல கருப்பொருளாக வைத்து தானியேல் எழுதியிருக்கிறாரை பார்க்க முடிகிறது. மூன்றாவது காரியமா என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஜபத்தினுடைய வல்லமையை பார்க்கிறோம். தானியேலுடைய ஜப வாழ்க்கை. தானியேல் நீ ஜபம் செய்ய தொடங்கிய போதே கட்டளை பிறந்தது அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கையில இருந்திருப்பார், இதை நமக்கு தெரிகிறது. நீ விடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஒரு ராஜா கேட்டுட்டு இந்த தானியேல் ஆராதிக்கிற தேவன் தான் மெய்யான தேவன் சொல்லியிருந்தா தானியேலுடைய ஜப வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். தேவனோடு அவருக்கு இருந்த அந்த நெருக்கமான உறவு இந்த தானியேல் புத்தகத்துல நாம் கண்டுகொள்ள முடிகிறது. அதே போல உலக வரலாறு, பேரரசுகள் எப்படி எழும்பின, பாபிலோன் ரோம பேரரசு, பாபிலோனு பெர்ஷிய மேதிய பேரரசு, இப்படி பேரரசுகள் எப்படி எழும்பின, எப்படி வீழ்ச்சி அடைந்தன, இந்த திட்டங்கள்லாம் யாரால் நடைபெறுகிறது என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதுதான் தானியேல் புத்தகம். அந்த ராஜா வந்தா நம்ம படிச்சிருப்போம், வரலாறுல படிச்சிருப்போம். அந்த வரலாறுகளுக்கெல்லாம் ஆதாரமாக நிற்கக்கூடிய ஒரு புத்தகம் தானியேல் புத்தகம். அதே போல மேசியாவுடைய கடைசி காலம்,
அவருடைய வருகை, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பகிரங்க வருகை, கிறிஸ்துவனுடைய 2வது வருகை, அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் கொல்லப்படுவது, அவர் சங்காரம் செய்யப்படுவது, அவர் நியாய தீர்ப்பு குறித்த தீர்க்க தரிசனம் எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஒரு கருப்பொருளோடு கூட எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம் தானியேல் புத்தகம். எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றையுமா நம்ம தியானிச்சு பார்த்தோம்னா எப்படியும் 2 வருஷம் இல்லை 4 வருஷம் கூட நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நமக்கு வருது. தானியேல் புஸ்தகத்தை நான் எதற்காக படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வேத பாட வகுப்புக்கு முன்னாடி நீங்க வரும்போது உங்களுக்குள்ள ஒரு இந்த கேள்வி எழுந்திருக்கலாம். தானியேல் புத்தகம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்படி என்னதான் இருக்குது தானியேல்ல அப்படின்னு சொல்லி வந்த உங்களுக்கு தானியேல் புத்தகம் ஒரு விசுவாசிக்கு, விசுவாசியினுடைய வாழ்க்கைக்கு பல நடைமுறை பாடங்களை கொடுக்கிறது என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். நீங்க நம்ம பார்க்கத்தான் போறோம். ஒவ்வொரு அதிகாரமாக, ஒரு வசனமாக நம்ம இன் டீடைல் பார்க்க போறோம். நான் டீடைல் இல்ல, இன் டீடைல் பார்க்க போறோம். அதுல வரலாற்று பின்னணிகளை பார்க்க போறோம். பாபிலோன் ராஜ்யத்தை பத்தி பார்க்க போறோம். தேசத்தை மெதிய பாரசீகம் எப்படி உருவாச்சுன்னு பார்க்க போறோம். கிரேக்கம் எப்படி வந்துச்சு, எப்படி எழும்புச்சுன்னு பார்க்க போறோம். ரோம பேரரசுகள் எப்படி எழும்பியது என்று பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இந்த ராஜ்யங்கள்லாம் வராததுக்கு முன்னாடி தேவன் இதை குறித்த தரிசனத்தை தானியேலுக்கு கொடுத்திருக்காரு. தானியேல் எழுதிட்டார். அல்லேலூயா. அதான் நம்ம ஆண்டவர் அந்த தரிசனங்கள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த 70 ஆண்டுகள் சிறையிருப்பினப்ப வரலாறு குறிப்பு சொல்லுது, இந்த ரோம பேரரசுக்கான அந்த 7 குன்றுகள் மேல ரோம பேரரசை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். எப்படி அது முதற்கொண்டு வரலாறு முதற்கொண்டு துல்லியமாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படி சொன்னா, தீர்க்க தரிசனத்துல ஒரு தெளிவான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதாவது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான கீ புக், முக்கியமான திறவுகோல் இந்த தானியேல் புத்தகம் தான். இந்த தானியேல் புஸ்தகத்தை நாம் படிக்காம வெளிப்படுத்தின விசேஷத்தை முழுவதுமாக நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதனால 2ம் ட்வின் சிட்டி மாதிரி, ஒன்றுடைய முடிவு அடுத்தனுடைய தொடர்ச்சி, கண்டினியூட்டி. அப்படிதான் ட்வின் சிட்டி கூட சொல்லக்கூடாது. கண்டினியூட்டி, தொடர்ச்சியாக கொடுக்கப்படுகிறது. அதையும் நாம் இந்த தீர்க்க தரிசனத்துல நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது. அதே போல உலகத்தோடு ஒன்றி போகாமல் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு ஒரு முன்மாதிரியாக தானியேல் வாழ்ந்திருப்பதையும் நாம தானியேல் புத்தகத்துல பார்க்க முடிகிறது. அதான் திரும்ப சொல்றேன், தானியேலுடைய பரிசுத்தமான வாழ்க்கை அதில் நம்ம பார்க்க முடியுது. அந்த பரிசுத்தம் இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா 4 ராஜாக்களுக்கு மந்திரியாக இருந்திருக்கவே முடியாது. ஒரு ஆளு வந்துட்டு போன உடனே அடுத்த ஆளுக்கு மாத்தி விட்டுருப்பாரு. 4 ராஜாக்களும் அவரிடத்துல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை பார்த்தாங்க, ஒரு பரிசுத்தமான ஒரு ஜெப வாழ்க்கையை பார்த்தாங்க. அவருடைய வாழ்க்கை, அவரை 4 ராஜாக்களும் அவரை தக்க வைத்துக் கொண்டாங்க. அல்லேலூயா. அதே போல நீங்க தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கலாம், அவர் தினசரி ஜெபிக்கிறார். தினமும் ஜெபித்து தேவனிடத்திலிருந்து ஒரு வழி நடத்துதலை பெற்றுதான் எல்லா காரியங்களும் செய்கிறார். அதாவது ஒரு ஜெபிக்கிற மனுஷன் ஒரு ராஜாவுக்கு மந்திரியா கிடைச்சான்னு சொன்னான், ஒரு கிறிஸ்தவன் ஒரு ராஜாவுக்கு மந்திரியா கிடைச்சான்னு சொன்னான், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு நீதிமான் ஒரு ராஜாவுக்கு மந்திரியா கிடைச்சான்னு சொன்னா அந்த ராஜ்யம் நிலைத்து நிற்கிற ராஜ்யமாகிறது. இல்லையா? அதே போல தானியேலுடைய இறுதி காலத்தை பற்றி நாம பார்க்கின்ற பொழுது 70 வாரங்கள் கொடுக்கப்படுகிறது. இறுதி காலம் தானியேலுடைய இறுதி காலம் இல்ல, தானியேல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறுதி காலத்தை பார்க்கின்ற பொழுது 70 வாரங்கள். நம்ம வெளிப்படுத்துற விசேஷம் படிக்கும்போது இந்த தானியேல்ல இருந்து இந்த இதை கோட் பண்ணி நம்ம அதை விரிவாகவும் இதாகவும் படிச்சோம், மீண்டுமாகவும் இப்பயும் நம்ம படிக்க போறோம். லேலுயா, லேலுயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ 70 வாரங்கள் குறித்து பார்க்கிறோம்.
மனுஷகுமாரனை குறித்து பார்க்கிறோம். மகா உபத்திரவ காலத்தை குறித்த புரிதலையும் நாம இதுல என்ன செய்யறோம், பார்க்க முடிகிறது. ஆக இது இந்த இந்த காரியங்கள் எல்லாம் தானியேல் புத்தகத்தை எனக்கு படிக்கணும்ன்ற ஒரு ஆசையை அப்படி கிளப்பிச்சு நிறைய உள்ள போய் ஒரு ஆர்வமா அதை ஆய்வு செய்து பார்க்கணும் அப்படின்னு நிறைய தோண்டி எடுத்து நிறைய 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 கமெண்ட்ரிஸ், நிறைய புக்ஸ் இதெல்லாம் வாசித்து குறிப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுப்பதற்கு ஆவியானவர் துணை செய்வாராக. நல்ல ஆர்வமாக நீங்க இருந்தீங்க சொன்னா இன்னும் ஆர்வமாக எனக்கும் இருக்கும். உங்களுடைய ஆர்வம் தான் இன்னும் ஆர்வத்தை கொண்டு வரும். சரியா? இப்போ ஒரு சில இன்னொரு ஒரு சில காரியத்தை நான் சொல்றேன், சொல்லிட்டு நம்ம முடிக்கிறதுக்கு வருவோம். கடைசியில் ஜெபம் பண்ணி முடிப்போம். எது வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கிறதோ அது வரைக்கும் நம்ம போவோம். இப்போ தானியேல் புத்தகத்துல ஒரு ஒரு தனித்துவம் இருக்கிறது, அது உலக வரலாற்றை குறிப்பிடுகிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த புத்தகம் தானியேலை இயேசு அங்கீகரிப்பதன் மூலமாக புத்தகம் அங்கீகரிக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தானியேல் தீர்க்கதரிசின்னு சொன்னார் இல்லையா, தீர்க்கதரிசி தானியேல் அப்படின்னு சொன்னார்ல, மத்தேயு 24:15 வாசிக்கிறோம் சொன்னாரு. அப்ப எழுதின நூலாசிரியரை கனம் பண்ணுவதன் மூலமாக அவர் எழுதின நூல் தனித்துவத்தை பெறுகிறது, முக்கியத்துவத்தை பெறுகிறது. இரண்டாவது காரியம், வெளிப்படுத்தின விசேஷம். புதிய ஏற்பாடு இதை ஒட்டின தொடர் புத்தகமாகவும் அதில் உள்ள உவமைகள், அதில் உள்ள ஆன்மீக பின்னணி எல்லாம் தானியேல் புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால இந்த தானியேல் புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே போல மேசியாவை குறித்த மிக துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம், அவர் வருகையை குறித்த ஒரு துல்லியமான தீர்க்க தரிசனத்தை குறிப்பதனால நிச்சயமாக கண்டிப்பாக நம்ம இதை படிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எப்போ வெளிப்படுத்துற விசேஷம் முடிச்சோமோ அன்னைக்கே வந்துருச்சு. அது வெளிப்படுத்துற விசேஷம் நடத்தும் போதே வந்துருச்சு. ஏன்னா 70 வாரங்களை சொல்லும் போது அப்பவே தானியேல் புத்தகத்தை நம்ம அடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ அதுக்கான வாசலை ஆண்டவர் திறந்திருக்கிறார், அதுக்கான ஞானத்தை நமக்கு கொடுப்பார். அதை குறித்து இன்னும் நம்ம ஆழமாக நம்ம படிப்போம். ஆக மேசியாவுடைய வருகை குறித்து 9ஆம் அதிகாரத்துல எல்லாம் தெளிவா போட்டிருக்கிறார், எழுதியிருக்கு. சரி, அதே போல அறிஞர்கள், நம்ம ஒரு சில அறிஞர்களுடைய பெயர்களை சொல்றேன். அது அந்த அறிஞர்கள்லாம் வரலாற்றுல இந்த யூத வரலாற்று அறிஞர்கள், அவங்கெல்லாம் அவங்க இந்த தானியேல் புத்தகத்தை பத்தி ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஜோசபஸ் அப்படின்னு சொல்லி கிபி 1 நூற்றாண்டுல ஒரு அறிஞர் இருக்கிறார். அவருடைய எழுத்துக்கள் தான் நிறைய மேற்கோளாக எடுத்துக்கொள்ளப்படுது. ஜோசபஸ் அப்படின்னு சொல்றோம். அவரு ஒரு புகழ்பெற்ற யூத வரலாற்று ஆசிரியர். அவர் தானியேல் தீர்க்க தரிசனங்களை பற்றி குறிப்பிடுகிறார். அந்த வரலாற்று நிகழ்வுகளை குறித்து அவர் எழுதியிருக்கிறாரு. அதே போல ஜெரோம் என்று சொல்லக்கூடியவர், அவருக்கு கிறிஸ்தவ வரலாற்றுல அவருடைய எழுத்துக்கள், அவருடைய ஆய்வுகள் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு காரியமா இருக்குது. அவரு தானியேல் புத்தகத்துக்கு ஒரு விரிவுரையை எழுதியிருக்கிறார், கமெண்ட்ரி ஆன் த புக் ஆஃப் டேனியல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. அதுலயும் அந்த தானியேல் புத்தகத்தையும் உலக வரலாற்றுகளை கால வரிசையோடு நல்லா ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதே போல கல்வின், ஜான் கால்வின் என்று சொல்லக்கூடியவர், கிபி 1500 இப்போ சமீபத்தில் உள்ளவர், அவரும் என்ன செய்யறாரு, இந்த தானியேல் புத்தகத்தை குறித்து மிக அருமையாக சொல்லியிருக்கிறாரு. அரசு பணிகளுக்கு மத்தியில தானியேலுடைய வைராக்கியமான விசுவாச வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவர் காட்டின கீழ்ப்படிதல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவருடைய போதனைகளை பற்றி எல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. வால்வுட் அப்படின்றவரும் தானியேலை பற்றி சொல்லியிருக்கிறாரு. கடைசி கால தீர்க்க தரிசனங்களை தானியேல் எப்படி அழகா விளக்கியிருக்காருன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்படி அநேக அறிஞர்கள் தானியேலை குறித்து யூத வரலாற்று ஆசிரியர்களே நல்ல நிறைவாக அவரை பற்றி குறிப்பிட்டிருப்பது தானியேல் புத்தகத்துக்கு இன்னும் வலுவாக இருக்கிறது. இந்த தானியேல் புத்தகம் எழுதப்பட்ட காலம் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஒரு 2 விதமான பார்வை இருக்கிறது. எந்த காலத்துல எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, ஒன்று புத்தகத்தினுடைய மொழி நடை, வரலாற்று பதிவு, இதை தீர்க்க தரிசன தன்மை, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிமு 2ஆம் நூற்றாண்டுல இதை எழுதியிருக்கலாம். அதாவது அந்தியோகு எபிபானஸ் அவருடைய காலத்துல
இதை எழுதியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அது இந்த காலத்துல உள்ளவங்க அப்படி சொல்றாங்க. பாரம்பரியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்தவ அறிஞர்கள் என்ன சொல்லிட்டு வராங்க, தானியேல் புத்தகத்தை வந்து எழுதப்பட்ட காலத்தை சொல்லணும்னு சொன்னா இயேசுதான் சாட்சி. அவர் தீர்க்கதரிசியாக அவர் தீர்க்கதரிசியுடைய காலத்துல இருக்கிறாரு. வரலாறு வந்து பாரசீக வரலாறு, வரலாற்று ரீதியாக துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தானியேல் தான் இதனுடைய ஆசிரியராக இருக்கிறாரு. அவர் தான் இதை வந்து அவருடைய காலத்தில் அவரே இதை எழுதியிருக்கிறாரு என்பதற்கான மேற்கோள்கள்லாம் காட்டி இதை சொல்லி இருக்கிறாங்க. இன்னொரு பார்வையும் இருக்கிறது. அந்த ராஜாக்கள் காரியம் வருகின்ற பொழுது இந்த ராஜா காரியத்துல ஒரு முரண்பாடு மாதிரி தெரியும். ஆனா முரண்பாடு இல்லை. அதை நான் பின்னால சொல்றேன். கடைசியா வந்து ஒரு 5 நிமிடங்கள் இருக்கிறது. நான் தேவனுடைய இந்த காரியத்துல இந்த இறையாண்மை அப்படின்றத வந்து இந்த சாவர்னிட்டி ஆஃப் காட் அப்படின்னு சொல்றோம். அந்த இறையாண்மை அப்படின்ற காரியத்தை உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம ஜெபம் செய்து முடிப்போம். இறையாண்மை அப்படின்றது கிறிஸ்தவ அந்த இறையியல், ஆன்மீக இறையியல்ல ஒரு முக்கியமான ஒரு போதனைன்னு சொல்லலாம். இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனே எல்லாவற்றிற்கும் உன்னதமான ஆண்டவர், எல்லா அதிகாரமும் ஆட்சியும் உரிமையும் தேவனுக்கே சொந்தமானது அப்படி சொல்றதா இந்த இறையாண்மை, தேவனுடைய இறையாண்மை. அதாவது இப்படி பாருங்க, உலகத்துல நிகழக்கூடிய எல்லா அனைத்தும் அவருடைய அறிவுக்கும் அவருடைய அனுமதிக்கும் இறுதி திட்டத்திற்கும் வெளியே நடக்கிறது இல்ல, அவருடைய சித்தத்தின்படிதான் நடக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த இறையாண்மைன்னு பார்க்கிறோம். இது தானியேல் புத்தகத்துல எப்படி பார்க்கணும்னு சொன்னா, தானியேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கிறோம். அவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அப்படின்ற வார்த்தை சொல்லுது. இப்ப இறையாண்மை அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன பார்க்கிறோம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு உன்னதமான ஒரு அதிகாரம் உண்டு, அது அவருடைய சித்தத்தின்படியே நடக்கிறது அப்படின்னு சொல்றதுதான். அது தேவனை ஒரு சக்தியாக இல்லை, தேவனை ராஜாதி ராஜாவாக வெளிப்படுத்தக்கூடியதான் இந்த இறையாண்மைன்னு சொல்றோம். சங்கீதக்காரன் சொல்லுவான், அவரு தம்முடைய சிங்காசனத்தை வானத்துல ஸ்தாபித்து இருக்கிறாரு அப்படி சங்கீதக்காரன் சொல்லுவான். எல்லா ராஜ்யங்களையும் அவர் ஆள்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதே போல படைப்பு எடுத்துக்கிட்டா தேவனுடைய இறையாண்மை வெளிப்படுகிறது. ஆதியாகமத்துல பார்க்கிறோம் 1ஆம் அதிகாரம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதே போல சங்கீதக்காரன் சொல்றான், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையவை. அதே போல மனிதர்கள் வரலாற்றை உருவாக்குகிறார்கள், ஆனால் தேவன் தான் வரலாற்றிற்கும் ஆண்டவராக இருக்கிறார். எப்படி பாருங்க, மனிதன் வரலாற்றை உருவாக்கலாம், ஆனா அந்த வரலாற்றுக்கே ஆண்டவராக இருப்பவர் தேவன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், மனுஷனுடைய ராஜ்யத்துல உன்னதமான ஆட்சி செய்கிறவர். அதே போல உலக அரசுகள்ல பார்த்தோம் சொன்னா, வரலாற்று படி பார்த்தோம் சொன்னாலுமே பாபிலோன் வந்து மேதிய பெர்ஷிய கிரேக்க ரோம இந்த பேரரசுகள் எல்லா எழும்புன்னு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஆனா தேவனுடைய ராஜ்யம் வீழ்ச்சி அடையாத நித்திய ராஜ்யமாக இருக்கும். எல்லாமே தேவ திட்டத்தின்படிதான் நடக்குது அப்படின்னு பாக்குறோம். அதே போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னா, தேசங்களை மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொரு விசுவாசனுடைய வாழ்க்கையும் தேவனே நடத்திக்கிட்டு இருக்கிறார். நமக்குள்ள தேவனுடைய இறையாண்மை நடத்துகிறது. தேவன் என்னை ஆளுகை செய்கிறார், தேவன் என்னை நடத்துகிறார், எது நான் செஞ்சாலும் தேவன் நடத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம இருக்குது. அதெல்லாம் இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு காரியத்தை அதுல இங்க சுட்டி காட்ட விரும்புறேன். அதாவது இறையாண்மையை பத்தி நம்ம சொல்லுவோம், தேவன் தான் எல்லாம், தேவன் தான் அவர் என்ன நடந்தாலும் சரி தேவ திட்டம் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அதுதான் இறையாண்மைன்னு சொல்றோம். அப்போ நமக்கு என்ன ஒரு தவறான ஒரு புரிந்து கொள்ளக்கூடாது. எல்லாமே முன்னாடியே தீர்மானம் பண்ணியாச்சுன்னு சொன்னா நான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, அப்படித்தானே? என்ன புரியுது, எல்லாமே எப்படி எல்லாமே அதாவது வேதாகமும் அப்படி சொல்லல. எல்லாமே தீர்மானிக்கப்பட்டா நாம எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு வேதாகமும் சொல்லல. மனிதனே எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறான்னு வேதம் சொல்லல. வேதம் என்ன சொல்லுது, தேவன் இறையாண்மை உள்ளவர், அதே நேரத்துல மனிதன் மனம் திரும்பணும், விசுவாசிக்கவும் கீழ்ப்படியவும் அழைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆக இன்றைக்கு நடந்த இந்த பாடம்
ஒரு 5 காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது, உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. நீங்க குறிச்சுக்குங்க. 1, உலக அரசியல் மாறலாம், தேவனுடைய திட்டம் மாறாது. 2, சோதனைகளிலும் தேவன் ஆளுகை செய்கிறார். 3வது, விசுவாசம் உள்ளவர்களை தேவன் எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்துவார். 4வதாக, தேவனுடைய நேரம் எப்போதும் சரியானதாக இருக்கும். 5, இறுதியில தேவனுடைய ராஜ்யமே நிலைத்து நிற்கும். இததான் உள்ளுக்குள்ள இன்னும் ஆழமா போய் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அதனால பிரியமானவங்களே, தானியேல் புத்தகம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் மட்டுமல்ல, அது வரலாறு, இறையியல், விசுவாசம், ஜெபம், உலக அரசியல், கடைசி கால நம்பிக்கை எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கிற ஒரு தனித்துவமான ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. இது நம்முடைய வேதாகம படிப்புல, பைபிள் ஸ்டடியில ரொம்ப ஆழமா ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. இந்த ஆய்வுல நீங்க தொடர்ந்து கலந்துக்குங்க. இன்னும் நிறைய காரியங்களை நீங்க எதிர்பாருங்க. தொடர்ந்து அடுத்த வாரத்துல கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அதிக காரியங்களை கற்றுக் கொடுப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவாராக.